ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பாலக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேன், பாதி கட்டு எடுத்து வச்சுட்டேன். பாதி கட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாதி கட்டை நல்லா கழுவியாச்சு. நல்லா கழுவிட்டு ஈரம் போக எடுத்து வச்சுருக்கேன். ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் பொடியாக இதை நறுக்கி வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் பாலக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் இதில் இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா 2 அறுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நான் முதலையே குக்கரில் வேக வச்சுட்டேன். 2 தக்காளி போட்டு 2 பச்சை மிளகா போட்டு 2 பூண்டு போட்டிருக்கேன். 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். இது மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மெத்தட் படி நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் இது மாதிரி தான் நான் செய்வேன் எப்போவுமே வீட்டில். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துகிட்டு தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சிடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். பருப்பு போடுறதுனால பெருங்காயத்தூள் போடணும். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி குக்கரில் வேக வைக்காமல் இப்போ நீங்கள் வதக்கும் போது போடுறதுனா கூட பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை இதில் போட்டுடலாம். கீரையில் நான் தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் இதிலையே நான் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தூளும் போட்டு இப்போ கடாயில் நம்ம இதை போட்டுடலாம். கீரை போட்டதும் உடனே உப்பு போடக்கூடாது. நம்ம நல்லா இதை வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயிரும். அதனால் கீரையோட அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா இதை வதக்கிடலாம். இதை நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமையே செஞ்சால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் தேவையான அளவு மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும். கீரை எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். அப்புறமா பருப்பு, பூண்டு, தக்காளி வேக வச்சது இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சர்க்கரை, சுகர் போட்டிருக்கேன். இந்த கீரையோட நிறம் மாறாமல் பச்சையாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி ஒரு பிஞ்சு சுகர் நீங்களே ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பாலக்கீரை பருப்பு கடையில் ரெடி. இது சூடான சாதத்தில் நெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.